ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் ராஜேஷ் வந்து காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ட்டு அவரோட தம்பி அங்கே நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லியிருக்காரு. பையனுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து என்கேஜ்மெண்ட், அதுக்குள்ளே இவர் வந்து இறந்துட்டார். என்ன தான் வந்து 75 வயசானாலுமே யங் மேனாக ஆக்டிவ் வந்து இருப்பார். ஆக்டர் ராஜேஷோட தம்பி என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ராஜேஷ் கால் பண்ணி தம்பி பையனையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. ராத்திரி ஃபுல்லாகவே நான் தூக்கமே இல்லை, ஒரே மூச்சு திணறலாக இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து தூங்கணும் அப்படின்ட்டு தம்பி பையன்ட்டையும் வந்து சொல்லியிருக்காரு. பல்ஸ் ரேட், ஆக்சிஜன் ரேட் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட தம்பி வந்து தேடி பார்த்தப்போ அந்த பாக்ஸ் அங்கே கிடைக்காதனால டாக்டரை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஷோட தம்பி சத்யன் வந்து டாக்டரை கூப்பிடுறதுக்காக வேண்டி டாக்டரோட வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. போகிறதுக்கு முன்னாடியே ராஜேஷோட சன் தீபக் வந்து கால் பண்ணி, அப்பா வந்து இப்போ நல்லா இருக்காரு, நீங்கள் திரும்ப வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கால் வந்த உடனே சத்யன் வந்து டாக்டர் வீட்டுக்கு போகாமையே திரும்பி வந்திருக்காரு. இந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் ராஜேஷோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து ரொம்ப நேரமா வந்து பேசிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப நேரம் பேசுறதுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. ஸோ 1 hour கழிச்சு ஆம்புலன்ஸ் வந்து வர சொல்லியிருக்காரு. ஆம்புலன்ஸ்ல போகும்போது தம்பியும் மகனையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்து பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட உயிர் வந்து பிரிஞ்சிடுச்சு. ஸோ இவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி கோயம்புத்தூர்ல வந்து பண்ணியிருக்காரு. அந்த சர்ஜரிக்கு அப்புறமா சீக்கிரமா வந்து கியூர் ஆயிருக்காரு. 2 நாளா வந்து டயர்டா இருக்கு, மூச்சு விட கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிட்டு போயிருந்தா கண்டிப்பா இவர் வந்து காப்பாத்திருக்கலாம் அப்படின்ட்டு ராஜேஷோட தம்பி வந்து சொல்லியிருக்காரு. சித்தா மெடிசன் தெரிஞ்ச ஃப்ரெண்டுமே எதுவுமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, சும்மா பேசியிருக்காரு. தம்பிக்கு கால் பண்ணன மாதிரியே ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி உடம்பு முடியல அப்படின்றது ஆக்டர் ராஜேஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சொன்ன உடனே ராஜேஷோட ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்க பேசின டைம்ல இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்கன்னா அண்ணா வந்து உயிரோடு இருந்திருப்பாரு அப்படின்ட்டு சத்யன் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்லியிருக்காரு. நைட்டே ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆக்டர் ராஜேஷ் அதெல்லாம் வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்டர் ராஜேஷோட பையனுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நிச்சயதார்த்தம் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் பையனோட மேரேஜை பார்க்காமலே அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆக்டர் ராஜேஷோட சன் தீபக் நடிச்ச ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் காப்பியை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு விஷ் பண்ணியிருக்காரு. அந்த ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகிறதா பார்க்க அவர் இல்லாமல் வந்து போயிட்டாரு. நல்ல ஹெல்த்தியாக இருந்த ராஜேஷ் வந்து 100 வயசு வரைக்கும் நல்லா வாழ்றதை பற்றி ரகசியம் எல்லாமே அவருக்கு வந்து தெரியும். ஆனால் இவர் வந்து இப்படி திடீர்னு வந்து இறந்தது எப்படி அப்படின்றது தான் தெரியல. ஆக்டர் ராஜேஷ் வந்து கணீர்னு பேசுகிற வேர்டிங்ஸ் எல்லாமே வந்து கம்பீரமாக இருக்கும். அதுதான் வந்து அவரோட தனி அடையாளமே அப்படின்னு சொல்லலாம். என்னதான் வந்து ஸ்மால் ரோலில் சினிமாவில் என்ட்ரி ஆனாலுமே ஹீரோவாக வந்து நடிச்சிருக்காரு. நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்றது எதுவுமே பிஹேவ் பண்ணாமல் வில்லனாகவும் நடிக்க முடியும் அப்படின்னு வந்து மாஸ் காமிச்சிருப்பாரு. இவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸில் வந்து அடையாளமாக வந்து சொல்லலாம். விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ண தர்மதுரை ஃபிலிமில் வந்து காமராஜ் கேரக்டர் வந்து ஹானஸ்ட் டீச்சராக வந்து இவர் வந்து நடிச்சிருப்பாரு. சன் டிவியில் ரோஜா சீரியலில் வந்து டைகர் மாணிக்கம் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இவர் ரீச் ஆயிருப்பாரு. ஆக்டர் ராஜேஷோட அக்கா பொண்ணை 12 வயசு டிஃப்ரென்ஸில் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு. ஸோ இவரோட வைஃப் பார்த்தீங்கன்னா 2011 வந்து இறந்துட்டாங்க. இவரோட பையன் தீபக் ஒரு ஃபிலிமில் வந்து ஹீரோவாக வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. தீபக் வந்து அப்பா பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சினிமா ஃபேமிலி ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக வந்து மேனேஜ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு எப்பவுமே என்ன நினைச்சு வந்து அதிகமாக வந்து ஃபீல் பண்ணுவார். எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு பையன் வரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பாரு. லக்கா மாட்டிக்கிச்சு ஃபிலிமில் வந்து ஹீரோவாக வந்து நடிச்சிருக்காரு தீபக். பட் அந்த ஃபிலிம் வந்து இன்னுமே வந்து ரிலீஸ் ஆகல. தீபக் நடிச்ச ஃபிலிமை வந்து அப்பாட்ட மட்டும் வந்து போட்டு காமிச்சிருக்காரு. ஆக்டர் ராஜேஷ் வந்து ஏன் பையன் அப்படின்ட்டு பெருமையாக எல்லாமே வந்து பேச மாட்டாரு. தீபக் வந்து சின்ன தப்பு செஞ்சிருந்தாலுமே அதை மென்ஷன் பண்ணி சொல்லுவார். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபிலிமை பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்லணுன்றதுக்காக வேண்டி போட்டு காமிச்சிருக்காரு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டப்பிங்கில் வந்து நல்லா பேசணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பட் அந்த ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் வந்து இறந்துட்டாரு. நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஆக்டர் ராஜேஷ் தான் ட்ரெஸ் எல்லாமே வந்து செலக்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. உன்னோட மேரேஜை நான் ஹாப்பியாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆக்டர் ராஜேஷோட பையன் இப்படி எல்லாமே வந்து சொல்லும் போதே வந்து அழுதுட்டாரு. 1 hour கூட வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வைராகியமா டைமை வந்து கோல்டாக நினைச்சு வேஸ்ட் பண்ணாம டைமை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. இவரோட லைஃபை வந்து பிளான் பண்ணி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட 5 minutes நம்ம பேசினாலுமே ரேர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லுவார். ரொம்ப ரேர் டேலண்டட் பர்சன் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆக்டர் ராஜேஷோட அப்பாவும் அம்மாவும் டீச்சர் தான். ஸோ இவர் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு டீச்சராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுல இருந்து கூச்ச சுபாவத்தோடு இருந்திருக்காரு. ஸோ இந்த கூச்சத்தை வந்து போகிறதுக்காக வேண்டி ஸ்கூல் ட்ராமாவில் இவங்க அம்மா வந்து நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காரு. இவனெல்லாம் வந்து நடிக்க போகிறானா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. எம்ஆர் ராதா, சிவாஜி, எம்ஜிஆர் மாதிரி பெரிய ஆக்டராக வரணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேரையுமே இவர் வந்து குருவாக நினச்சிருக்காரு. பட் இவரோட ஃபேஸ், வாய்ஸ், டோட்டல் பாடியே பார்த்தீங்கன்னா சிவாஜி மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னப்போ இவரால் வந்து அவாய்ட் பண்ண முடியல. இந்த ப்ரெசன்ட் நேச்சர் வந்து அவர்கிட்ட வந்து நேச்சுரலாகவே வந்து இருந்திருக்கு. ஆக்டர் ராஜேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டர், அலர்ட்டிக்காக வந்து ஆக்டிங் பண்ணுவார். அதே மாதிரி கணீர்னு வாய்ஸ் தான். இவருக்கு வந்து ரெட் கார்பெட்டை போட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸ்மால் ஸ்க்ரீனில். எதை செஞ்சாலுமே ஃபுல் டெடிகேஷனோட ஆக்டர் ராஜேஷ் வந்து செஞ்சிருப்பாரு. ஆக்டர் சாவித்ரி மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். ஸோ சாவித்ரி அண்ணா நகரில் வந்து இருக்கிற வீட்டில் படுத்த படுக்கையாக கோமா ஸ்டேஜில் இருந்தப்போ அடிக்கடி அவங்கள போய் பார்ப்பாரு. அதே மாதிரி அழுது ஃபீல் பண்ணியிருக்காரு. தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவார், அதே மாதிரி தரையில் தான் தூங்குவார். அந்த டைம்குள்ளே வந்து அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே வந்து சாப்பாடு சாப்பிட்றது வந்து பல வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு.
மொத்தத்தில் ஒழுக்கமாக பாடி மைண்ட் அண்ட் ஃபுட்டை வந்து கண்ட்ரோலாக வந்து இருந்திருக்காரு. டெய்லியும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுல வந்து யூஸ்வலாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. எல்லார்ட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுவார். இவரோட க்ளோஸ் ரிலேஷன் வந்து துபாயில் மஸ்கட்டில் வந்து இருக்காங்க. பொண்ணு வந்து கனடாவில் வந்து ஃபேமிலியோடு வந்து இருக்காங்க. கீழ்பாக்கில் இருக்கிற செமெட்ரியில் தான் ஆக்டர் ராஜேஷோட அப்பா அம்மா ஒய்ஃபோட கல்லறை எல்லாமே இருக்குது. அப்பா அம்மா கல்லறைக்கு மேலே தான் ஒய்ஃபோட கல்லறை இருக்குது. இப்போ அதுக்கு மேலே தான் இவரோட உடலை வந்து வைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 99 வயசு வரை எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ஆக்டர் பார்த்திபன் இவர் வந்து சொல்லியிருக்காரு. லாஸ்ட் வீக் இவர் வந்து மீட் பண்ணும்போது ஆக்டர் ராஜேஷ் வந்து பேசின விஷயத்தை வந்து ஆக்டர் பார்த்திபன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஐஸ்ரீவேலன் பொண்ணு மேரேஜுக்கு போனப்போ தான் ஆக்டர் ராஜேஷ் வந்து மீட் பண்ணியிருக்காரு. அப்போ தான் வந்து 99 வயசு வரைக்கும் எப்படி வாழறது அப்படின்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 100 வயசு வாழ்றது உங்களோட பொறுப்பு அப்படின்னு வந்து ஜோக் அடிச்சிருக்காரு. அவ்வளோ தூரம் அவரோட ஹெல்த்தை பற்றி வந்து ரொம்ப ரொம்ப டேக் கேராக வந்து இருப்பார். மற்றவங்களோட ஹெல்த்தை பற்றியும் அக்கறையாக வந்து இருப்பார். பேசும்போது எல்லாமே ஹெல்த்தை பற்றி தான் வந்து பேசியிருக்காரு. ஆக்டர் ராஜேஷ் இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி துபாய் போயிட்டு வந்திருக்காரு. அவர் அங்கே என்ன சாப்பிட்டாரு அப்படின்றது தெரியல. இந்த டைம் பார்த்தீங்கன்னா தீபக் அவரோட வந்து போக முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்போவுமே வந்து தீபக் இல்லாமல் எங்கேயுமே வந்து போக மாட்டாராம். வேற கண்ட்ரியில் போய் தண்ணி குடிச்சு அவருக்கு வந்து சளி பிடிச்சிடும். ஸோ துபாயிலிருந்து அப்பா வந்து வரும்போதே வந்து சளியோட தான் வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவருக்கு உடம்பு முடியாதப்போ கம்பல் பண்ணி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தீபக். ஸோ ஆக்டர் ராஜேஷை மாடியிலிருந்து கீழே தூக்கிட்டு வரும்போதே ஆக்சிஜன் அளவு வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ ஸ்ட்ரெச்சரில் வந்து வச்சுட்டாங்க. அப்போ தீபக்கோட கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட தலையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போதே அவரோட உயிர் வந்து கையிலேயே வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவரோட பையன் தீபக் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்லியிருக்காரு. அப்பவும் மனசு கேட்காம ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணனப்போ இவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்டர் ராஜேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். எந்த காசிப்லையுமே இவர் வந்து சிக்கல. அவரோட அனுபவத்தை வந்து யூடியூப்ல வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு நிறைய வீடியோஸில். எந்த கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட வந்து இல்லை. என்னைக்குமே வந்து யங்காக தான் இருந்திருக்காரு. அவரோட ஃபேஸை பார்த்தா அவர் தூங்குற மாதிரி தான் வந்து இருக்கு. வி மிஸ் யூ ராஜேஷ் சார். ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருந்த ஆக்டர் ராஜேஷ் வந்து இப்போ உயிரோடு இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்க்கவே முடியல. இவர் வந்து தூக்கம் இல்லாமல் 2 நாள் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. எனக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் வந்து இறந்து ஃபுல் ரெஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. இவரோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next